திருமணம் என்பது வெறும் வாழ்வை தாங்கிக் கொள்வதற்கான ஒன்றல்ல. அது பரிசுத்தமானது. ஒரே வீட்டில் வாழும் இரண்டு மனிதர்கள் அல்ல, உடன்படிக்கையில் நடக்கும் இரண்டு இருதயங்கள். அன்றாட வாழ்க்கையின் இயல்பான ஓட்டத்தில் நாம் ஒரு காலத்தில் செய்த வாக்குறுதிகளை வாழ்வில் நடத்துவதை நிறுத்திவிட்டோம். ஆரம்பத்திலிருந்தே தேவன் அவர்களை ஒன்றாக ஆக்கினார். கணவன் மற்றும் மனைவி ஒன்றுபட்டு, நடுவில் கிறிஸ்துவை மையமாகக் கொண்டு. கிறிஸ்துவின் திருமணம் என்பது காதல் மட்டுமல்ல, அது தியாகம், அது மன்னிப்பு, அது உடன்படிக்கை. பலமான திருமணங்கள் தானாக உருவாகாது, அவை நோக்கத்துடன் கட்டப்படுகின்றன. நாம் திருமணங்களை பலப்படுத்தினால் குடும்பங்கள் பலப்படும். குடும்பங்கள் பலப்பட்டால் சபை பலப்படும். அதனால்தான் கஜாங் அசம்பிளி ஆஃப் காட் MCM மேரிட் கப்பிள் மினிஸ்ட்ரி எனும் ஒரு சிறப்பு ஊழியத்தை நிறுவியுள்ளது. திருமணங்களை நோக்கத்துடன் கட்டி எழுப்பவும், உடைந்த உறவுகளை சீர் செய்யவும், கணவன் மனைவி இருவரும் ஆன்மீகமாக ஒன்றாக வளரவும், கிறிஸ்துவை மீண்டும் அவர்களின் உடன்படிக்கையின் நடுவில் நிலைநிறுத்தவும் உருவாக்கப்பட்ட ஒரு ஊழியம். ஏனெனில் இது ஒரு திருமணம் மட்டுமல்ல, இது ஒரு உடன்படிக்கை. MCM Married Couple Ministry. ஷாலும், எல்லாத்துக்கும் ஷாலும். நம்ம ஆராதனைக்குள்ளாக கடந்து போகிறதுக்கு முன்னால் நம்மளை ஆயத்தப்படுத்துவோம். நம்ம இருதயத்தை, சிந்தை எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்துவோம். கர்த்தருக்கு நேராக நம்மளை ஒப்பு கொடுப்போம். ஸ்தோத்திரம் அப்பா. அவர் நீதியின் சூரியனாக நம் மத்தியில் இருக்கிறார். அவர் நீதியின் சூரியன். அவருடைய அன்பை நோக்கி பார்ப்போம். அந்த கல்வாரியை நோக்கி பார்ப்போம். அந்த தேவ பலனான அன்பை நோக்கி பார்ப்போம். அது நம்முடைய ஞானமாக இருக்குது. ஓ ஸ்தோத்திரம் அப்பா. அருமையான இந்த நாளுக்காய் நன்றி, இந்த நேரத்துக்காய் நன்றி. தேவனே, உம்மை உயர்த்துகிறோம். உம்மை உயர்த்தும்படியாக எங்கள் இருதயங்களை நாங்கள் ஆயத்தப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஆயத்தப்படுத்தி உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் ஐயா. இன்னுமாய் ஆயத்தப்படுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனை முழுவதையும் உம்முடைய பிரசனத்தை நாங்கள் காண பண்ண செய்யும் ஆண்டவரே. உம்முடைய அன்பை காண பண்ண செய்யும் ஆண்டவரே. உம்முடைய இரக்கங்களை காண பண்ண செய்யும் ஆண்டவரே. எவ்வளவாய் நீர் எங்களை நேசிக்கிறீர் என்பதை உணர பண்ண செய்யும் ஆண்டவரே. அப்பா, உம்மை உயர்த்துகிறோம். உம்முடைய ஆழம், அகலம், நீளம், உயரம், எல்லை காண முடியாத அது அன்புக்குள்ளாக அப்பா நாங்கள் கடந்து வர எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. ஓ நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரை. ஓ உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா, உயர்த்துகிறோம். நீர் பெரியவர் ஐயா, நீர் பெரியவர் ஆண்டவரே, நீர் பெரியவர். அந்த பெரியவரை பார்க்கிறோம் ஆண்டவரே. அந்த பெரியவரை, உன்னதமானவரை, உயர்ந்தவரை, ஆலோசனை கர்த்தரை அப்பா நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரை, நோக்கி பார்க்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. தேவனுக்கு ஒரு கரங்களை கொடுப்போமாக. ஆமென். மீண்டுமாக இந்த வார்த்தைகளை சந்திப்பது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. துதிப்பது நம்மளுடைய ஆயுதம். ஆமென். எத்தனை பேருக்கு துதிப்பது ரொம்ப பிடிக்கும்? துதிதான் நம்மளுடைய ஆயுதம். துதிக்கிறவர்கள் எப்பொழுதும் எப்படி இருப்பாங்கன்னா தைரியமாக இருப்பார்கள். என்றால் அவங்களுக்கு தெரியும், நான் துதிக்கும் பொழுது ஏதோ ஒன்று நடக்குதுன்ட்டு. நீங்க பாருங்க, பைபிள்ல தாவீது அவர் துதித்து கொண்டிருந்தாரு. அவருக்கு எதிராக வரும்பொழுது கோலியாத் வருகிறார். ஆனா அவருக்கு தெரியும், கோலியாத் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் எனக்குள்ள இருக்கிற தேவன் பெரியவர் என்று பொழுது அவன் முன்பாக போனார். ஆமென். அப்ப நமக்குள்ள இருக்கிற தேவன் யார் என்று உங்களுக்கு தெரிந்தாரானால், எனக்கு தெரிந்தாரானால், எப்படிப்பட்ட சூழ்நிலையானாலும் நம்ம எந்த மழையானாலும் நம்ம முன்பாக நிற்க முடியும். ஆமென். ஓகே, நம்ம துதிக்க வேண்டும். துதிக்க 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 சூழ்நிலைகள் நிச்சயமாகவே மாறும். ஓகேங்களா? பக்கத்துல கரங்களை கொடுத்து சொல்லுங்க, உங்க சூழ்நிலைகள் நிச்சயமாகவே மாறும். ஆமென். சிரிச்சுக்கிட்டு சொல்லுங்க. ஏன்னா நீங்க சிரிக்கும் பொழுதுதான் விடுதலை அங்க வருது. ஆமென். ஹல்லேலூயா. சில நேரத்துல நம்ம துதிக்கிறோம், ஆனா எதுக்கு துதிக்கிறோம்னு நம்மளுக்கு தெரிய மாட்டுது. ஆனா உங்களுக்குள்ள இருக்கிற தேவன் யார் என்று நீங்க நினைத்து துதிக்கும் பொழுது நிச்சயமாகவே விடுதலை உண்டு. ஆமென். பாருங்க, நம்ம பாட போற பாட்டு
சொல்லுது, கர்த்தர் ஆவி நம்ம மேல அசைவாடும் போது நம்ம தாவீது போல ஆடி பாடி துதிக்க போறோம். ஆமென். பாருங்க, தாவீது ஒரு சாதாரண மனுஷன், பேர் புகழே இல்லை, ஆடு மேய்த்து கொண்டு இருக்கிறவரை ஆண்டவர் அவரை கீழாக்காமல் மேலாக்கி வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. வாளாக்காமல் தலையாக்கி வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அரக்கன் கோலியாத்தை அழிக்கிற வல்லமை ஆண்டவர் தாவீதுக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். அவ்வளவு பெரிய சர்வ வல்லமை உள்ள தேவனை நம்ம ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். ஆமென். அவர் சன்னதி இன்னைக்கு இருக்கிற நம்ம பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஒரு கரத்தை தட்டுவோமா? போகிறோம்.
உருவாக்குன தேவன் அவர். ஹalleluya. உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உம்மை தானே நம்புவேன்,
தேங்க்யூ ஜீசஸ். இந்த நேரத்தில் கூட என் மனைவி ஜெபிப்பார்கள். அதே வேளையில் இன்றைக்கு பெண்கள் தினமாக இருப்பதனாலே ஒவ்வொரு பெண்கள் கடவுளை நோக்கி பாருங்கள். நீங்கள் விசேஷமான படைப்பு. தேவன் உங்கள் மேலே தன் கண்களை வைத்திருக்கிறார். முதல் மனுஷி, எல்லா ஜீவனுக்கும் காரணர். தேவன் உங்களை கொண்டு பெரிய காரியம் செய்வார். ஒவ்வொரு தாய்மார்கள், சகோதரிகள், திருமணம் செய்தவர்கள், திருமணம் செய்யாதவர்கள், வாலிபர்கள், முதியோர்கள், பெண்கள் யாவரும் கைகளை உயர்த்துங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சாந்தி முன்னுக்கு வந்து உங்களுக்காக ஜெபிக்கும் போது கைகளை வைத்து, ஆண்டவரே முதலாவது அறிந்து கொள்ளுங்க, நீங்கள் விசேஷமான பெண்கள், நீங்கள் புத்தி உள்ள ஸ்திரீ, வீட்டை கட்டக்கூடிய ஆற்றலை தேவன் தந்திருக்கிறார். ஞானம் உங்களிடத்தில் உண்டு. புருஷனுக்கு உதவியாக, குடும்பத்துக்கு குத்து விளக்காக ஆண்டவர் உங்களை நியமித்திருக்கிறார். கடவுள் உங்கள் கைகளை ஆசீர்வதிப்பாராக. இன்று நாம் ஜெபிப்போம். அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பாவங்கள், எங்கள் அக்கிரமத்தை எல்லாம் அப்பா கல்வாரி சிலுவையிலே அப்பா நீ ஏற்றுக்கொண்டேர் ஆண்டவரே. எங்களுக்கு வெற்றியும் ஜெயத்தையும் கல்வாரி சிலுவையிலே எங்களுக்கு தந்தேரே, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் நல்லா இருக்க வேண்டும் என்று கல்வாரி சிலுவையிலே எங்களுக்காக நீங்க தரித்தினேர் அப்பா. எங்கள் பாவத்தை சுமந்தேர், எங்கள் வியாதியை சுமந்தேர், எங்கள் அக்கிரமத்தை எல்லாவற்றையும் அப்பா நீ கல்வாரி சிலுவையிலே சுமந்து விட்டேர் ஆண்டவரே. இன்று நாங்கள் வெற்றியோட ஜெயத்தோட அப்பா நாங்கள் நல்லா வாழ வேண்டும் என்று எங்களுக்கு வெற்றியை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நன்றி. இந்த நாள்ல தகப்பனே நீ எங்களோடு பேசினேன், ஒரு வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி 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 அப்பா. தொடர்ந்து அப்பா இந்த நாள் பெண்கள் தினமா இருக்கிறனால ஆண்டவரே சபையில கொடுக்கப்பட்ட ஒரு பெண்களுக்காக நன்றி அப்பா. விசேஷமாய் நீ படைத்திருக்கீங்க, எங்களை விசேஷமாய் நீங்க படைத்திருக்கீங்க, எங்களை அழகாக உண்டாக்கி இருக்கீங்க அப்பா. அதுக்காக நன்றி. உம்மோட கிருபை ஒரு பெண்கள் மேல இருக்கிறதுக்காக நன்றி அப்பா. உம்மோட தயவு, உம்மோட கண்கள்ல இருந்து பெண்களுக்கு அநீதினும் தெய்வம் கிருபையும் கொடுத்தீங்க. நன்றி நன்றி அப்பா. நன்றி தகப்பனே. நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துங்க. பெண்களா இருக்கிற நீங்க விசேஷமாய் ஆண்டவர் உங்களை படைத்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. நன்றி செலுத்துவோம். கர்த்தர் நம்மளுக்கு விசேஷ பெண்களாக படைத்திருக்கார். நன்றி அப்பா. நன்றி தகப்பனே. அப்பா நன்றி. உம்மோட தெய்வம், உம்மோட கிருபை, உம்மோட இரக்கம், உம்மோட தயவு எங்கள் மேல இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களை பாதுகாத்தீரே நன்றி. இது மட்டும் பெண்களை நீ பாதுகாத்து வந்தீர், அதுக்காக நன்றி. எங்கள் போக்கிலும் வரத்திலும் எங்களை கண்மணி போல பாதுகாத்திருக்கீங்க. நன்றி அப்பா. எங்கள் கையின் பிரயாசத்தை நாங்கள் சாப்பிடுவோம். நாங்கள் செய்கிற வேலை அது ஆசீர்வதிக்கப்படட்டும். நாங்கள் செய்கிற வியாபாரம், தொழில் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படுவதாக. அப்பா வேலை, நாங்கள் செய்கிற வேலை ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. நாங்கள் எங்க சென்றாலும் பெண்கள் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பெண்களா இருக்கிற நாங்கள் பாக்கியவான்கள் ஆண்டவரே, பாக்கியவான்கள். எங்களை உண்டாக்கின தேவனுக்கு நன்றி, உண்டாக்கின தேவனுக்கு நன்றி அப்பா. எங்களை உங்க சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சபையில கொடுக்கப்பட்ட ஒரு பெண்களுக்காக நன்றி. அவங்களுக்கு சுகம், பலன், ஆரோக்கியத்தை, நீண்ட ஆயுசை தரம்படி நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி அப்பா. அப்பா கர்த்தரே அவங்களுக்கு நல்ல மேய்ப்பரா இருந்து எல்லா வகையிலும் குறை இல்லாமல் எல்லா வகையிலும் சம்பூர்ணமா அவங்க ஆசீர்வதிக்கப்படணும். இந்த சபையில கொடுக்கப்பட்ட பெண்களுக்காக நன்றி நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எல்லா மகிமையும் துதியும் கனமும் அப்பா உமக்கு ஒருவருக்கே செலுத்தி இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. கொரிந்தியர் 1:18 போன வாரத்தில் உள்ளதை தொடர்ச்சியாக அந்த பகுதியிலிருந்து நாம் சில காரியங்களை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். Why the cross?
ஏன் அந்த சிலுவை? ஆனால் இன்றைக்கு வாட் ஹேப்பன் ஆன் த கிராஸ், சிலுவையிலே என்ன நடந்தது என்ற காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம், அறிந்து கொள்ள போகிறோம். இது மிக முக்கியமான ஒரு காரியம். சிலுவை நம் வாழ்க்கையில் இருக்க வேண்டிய முக்கியமான ஒரு சின்னமாக அடையாளமாக இருக்கின்றது. 1 கொரிந்தியர் 1:18. சிலுவையை பற்றிய உபதேசம், சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டுப்போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனா இருக்கிறது. அல்லேலூயா. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ தேவ பலனா இருக்கிறது. அல்லேலூயா. டைனமிக், அதாவது டுனாமிஸ், டைனமிக் என்று சொல்லுவார்கள். அப்படின்னா அது தேவனுடைய வல்லமை. அதை குறித்து அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்க தேவனுடைய சிலுவையானது அது ஒரு தேவனுடைய தேவ பலனாக ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு காணப்படுகிறது. அன்பானவர்களே, ஒவ்வொரு நாளும் நாம் அனைவரும் சிலுவைக்கு முன்பதாக, அதாவது இயேசு கிறிஸ்து அறையப்பட்ட சிலுவைக்கு முன்பதாக நாம் நிற்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஜபிக்கும் போது, ஆண்டவரிடத்தில் போகும்போதெல்லாம் மனம் திரும்புதல் இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு முன்பதாக இருப்பது மிக மிக அவசியமாக இருக்கிறது. எப்பொழுதெல்லாம் நீங்கள் ஜபத்திலே வருகிறீர்கள், எப்பெல்லாம் ஆண்டவர் சமூகத்திலே போகிறீர்கள், அப்பெல்லாம் சிலுவையிலே அவர் நமக்காக செய்த நன்மைகளை நாம் நினைக்க வேண்டியவளாக இருக்கும். அல்லேலூயா. ஏதோ திருவிருது நாள் அன்று மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் அந்த சிலுவை நமக்கு முன்பதாக வர வேண்டியதாக இருக்கிறது. மிக மிக அவசியமானதாக இருக்கிறது. போன வாரத்தில் சிலுவையின் தாக்கம் அங்கே இருக்கிற 2 பேரை அது பாதித்தது. 2 பேர் பாதித்தது. அது ஒருவன் சிலுவையில் அறையப்பட்ட கள்ளன், இன்னொருவன் சிலுவையை பைத்தியமாக நினைத்தான். சிலுவையில் இருக்கிற இயேசுவை பார்த்து அவன் கிண்டலாக கேலியாக செய்தவன். நீ மேசியா என்றால் இறங்கி வா, எங்களையும் காப்பாத்து என்று சொல்லி அவன் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிற வேளை இயேசுவின் சிலுவை அவனுக்கு பைத்தியமாக இருந்தது, கிண்டலாக இருந்தது. ஆனால் இன்னொருத்தனும் இயேசுவின் சிலுவையில் அவன் பட்ட பாடுகளை பார்க்கும்போது அவன் மனம் திரும்பினான். இந்த இருவரும் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? இயேசு சிலுவையிலே பிடிக்கப்பட்டு சிலுவைக்கு போடுறதுக்கு முன்பதாக, பிலாத்துக்கு முன்பதாக நிற்கும் போது, அப்போ இயேசுவை விடுதலையாக்க வேண்டுமா அல்ல இன்னொருத்தனை யார்? முனுசாமியா? பரபாஸ். இந்த பரபாசா இயேசுவையா? யார் உங்களுக்கு வேணும் என்று சொல்லும் போது உலகமே இந்த பக்கம் திரும்பிடுச்சு. இயேசு பக்கம் யாருமே போல. இந்த நீதிமான் பக்கம், இயேசு பக்கம் யாருமே அங்கே போல. எல்லாரும் பரபாஸ் என்று. அந்த நேரத்தில் பரபாஸ்க்கு இயேசுனால் ஒரு விடுதலை. அவன் மறிக்க வேண்டியவன், அவன் சிலுவையில் அவனை தான் தூக்கு போடணும். ஆனால் அன்றே ஒருத்தன் விடுதலைப்பட்டான். மரணத்திலிருந்து ஒரு விடுதலை கிடச்சிச்சு. 2 கலர்கள் அங்கே தொங்கிட்டு இருக்காங்க. அவங்க யாருன்னா இவரோட கேங் தான். நினைக்காது யாரோ ஒருத்தன். அவனும் கல்லர்கள், ரோமருக்கு எதிராக வந்தவர்கள். இந்த பராபாஸோடைய கேங் தான். இவங்களுக்கு 2 பேரும் அங்கே மாட்டிக்கிட்டாங்க. என்னடா நம்ம தலைவரை காணோம், அவர் விடுதலைப்பட்டு சந்தோஷமாக போயிட்டார். இந்த 2 பேரும் அங்கே தொங்கி கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த ஒருத்தன் இயேசுவின் சிலுவை நடந்த சம்பவங்களை பார்க்கும் போது அன்பானவர்களே, அவன் அந்த சிலுவையினால் தாக்கப்பட்டு அவன் தன் குற்றத்தை உணர்ந்தான். அதான் அந்த மற்றவனை பார்த்து சொல்கிறான், நீயும் நானும் குற்றம் செய்தவர்கள், இவரோ நீதிமான் என்று அப்பையும் அவன் உணர்ந்தான். இப்போ சிலுவை ஒரு மனிதன் அவன் பாவி என்று உணர்த்த செய்கிறது. இது எவ்வளவு முக்கியம் பாருங்கள். சிலுவையின் தாக்கம் அவன் வாழ்க்கையில் வந்தபோது அவன் சொல்கிறான், நாம் இருவரும் தப்பு செய்தோம், ஆனால் இவர் தப்பு செய்யவில்லை என்று அன்றே மனம் திரும்பி இயேசுவை பார்த்து, நீ மீண்டும் வரும்போது என்னை நினைவு கூறு என்றான். ஆண்டவர் அவனை அப்போது ரட்சித்தார். 100க்கு அதிபதி அங்கே நிற்கின்றான். அவனுக்கு ஒரு பெரிய தாக்குதல் வந்தது இந்த சிலுவையினாலே. ஏன் என்று உங்களுக்கு தெரியுமா? சிலுவையிலே ஏராளமான கைதிகளை, குற்றவாளியை அவன் போட்டிருக்கிறான். ஆனால் இயேசுவை சிலுவையில் அவன் பார்த்தபோது அவன் ரட்சிக்கப்பட்டதுக்கு காரணம் அவன் கண்கள் திறக்கப்பட்டுச்சு.
ஏன் அவன் கண்கள் திறக்கப்பட்டிருந்தால், சிலுவையில் இயேசு அங்கே துடித்து மரித்து கொண்டிருக்கிற வேளையில் பைபிள் சொல்லுகிறது 3 மணி நேரம் இருள் சூழ்ந்ததாம். இயற்கையே மாறிவிட்டது. இந்த 100க்கு அதிபதியா இந்த ஸ்போர்ட்ஸ் சேவகன் அவன் ஆச்சரியப்படுகிறான். எவ்வளோ பேர் நான் சிலுவையில் போட்டேன், ஆனால் இந்த மனுஷன் வேற, இந்த சிலுவையில் தொங்குற இந்த மனிதன் வேற. ஏன்னா இவர் மரணத்தில் இருக்கிற அந்த பாடல துன்பத்தில் இயற்கை மாறினது. பைபிள் சொல்றது 3 மணி நேரம் இருள் சூழ்ந்ததாம். இஸ்ரவேல் ஜனங்களை மோசே மூலமாக ஆண்டவர் தப்புவிக்க விரும்பினார். அப்பொழுது மோசே மூலமாக தேவன் அந்த எகிப்து தேசத்தில் இருக்கிற சூரியன் கடவுளை, சூரியன் தான் ஒளி கொடுப்பது, சூரியனை தான் நம்பியிருந்தார்களே, அந்த சூரியன் மேலே ஆண்டவர் கை வச்சார். எப்படின்னு பார்த்தா பைபிள் சொல்றது, எந்த சூரியனை நீங்கள் வெளிச்சம் கொடுக்கும் நம்பி இருக்குன்னு சொல்லுகிற அவர் 3 நாள் அந்த தேசத்தில் இருளை உண்டாக்கினார். இருள் சூழ்ந்தது என்று பைபிள் சொல்கிறது. சூரியனை வணங்கி கொண்டு இருக்கிறார், சூரியனை படைத்தவர் நான் தான், இப்போ நான் சூரியனை ஆஃப் பண்ணுறேன் பாருங்கிட்ட 3 நாட்கள் ஆஃப் ஆச்சு. எதெல்லாம் எகிப்து தேசத்தில் கடவுளாக வணங்கினாங்களோ அதிலே ஆண்டவர் கை வச்சார். அதே போல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்தில் மரித்து கொண்டிருக்கிற அந்த வேளையில் இருள் சூழ்ந்ததை இந்த 100க்கு அதிபதி கண்டார். அது மட்டுமல்ல, இயேசு தன் ஜீவனை ஆவியை பிதாவே உன் கரத்தில் கொடுக்கின்றேன் என்று சொன்னபோது வேற ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்ன சொல்லுங்க? பூமி அதிர்ந்தது. பூமி அதிர்ந்தது, நிலநடுக்க வந்து விட்டது. இதை கண்டபோது கூட இவன் இன்னுமாக அவன் உணர்ந்தான், இவர் சாதாரணமான மனிதன் அல்ல. இந்த சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிற இந்த நபர் சாதாரணமானவர் அல்ல என்று சொல்லி அவன் அப்பொழுதே அறிக்கையிடுகிறான், இவர் தேவகுமாரன் என்று சொன்னான். அவருடைய கண்கள் திறக்கப்பட்ட சிலுவையிலே அவன் கண்டபோது அந்த சிலுவையில் அந்த நேரத்தில் நடந்த சம்பவம் அவனுடைய கண்கள் திறக்கப்பட்டது. அவர் யார் என்று, இயேசு சாதாரணமான மனிதன் அல்ல, அவர் சாதாரணமான மனிதனை காட்டின மேலானவர் என்று அறிந்து அவர் சொல்கிறார், இவர் தேவகுமாரன் என்று. எத்தனை பேர் இன்றைக்கு சிலுவையை பார்க்கும் போது நீங்கள் சாதாரணமான ஒரு மனிதனை ஆராதிக்கவில்லை, தேவகுமாரனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அவன் கண்களை ஆண்டவர் திறந்தார். அவன் கண்களை ஆண்டவர் திறந்தார். இன்று மாலை வேளையில் கூட இந்த சிலுவை மூலமாக போன வாரம் பேசின பிரகாரம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய தாக்குதல் வருமானால் நாம் பாவம் செய்வதை நிறுத்தி விடுவோம். மன மாற்றங்கள், மனம் திரும்புதல் உடனே நடக்கும். இல்லாவிட்டால் நம் தொடர்ச்சியாக எதை பாவத்தில் வாழ்ந்து கொண்டே இருப்போம். சிலுவை நம்ம வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றங்களை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி அந்த 100க்கு அதிபதி மனம் மாறினானோ அதே போல் இன்றைக்கு இரவு நாம் தேவன் நம் வாழ்க்கையிலே ஒரு மாற்றங்களை கொண்டு வருவாராக. அல்லேலூயா. இன்றைக்கு அன்பானவர்களே, அந்த கள்ளனில் ஒரு கள்ளன் அவன் சிலுவையை பரியாசம் பண்ணினான். அவன் அந்த சிலுவையின் காரியம் அவனுக்கு பைத்தியமாக இருந்தது. இந்த நாளிலே இன்று உலகத்திலே நீங்கள் பல காரியங்களை பார்த்தீர்கள். இன்றைக்கு உலகம் இயேசுவை வெறுக்கிறார்கள், கிறிஸ்தவர்களை வெறுக்கிறார்கள். நேற்று ஒருவர் என்னிடத்தில் சொன்னார், நான் ஒரு நபரை பற்றி சொன்னேன். நீ பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொன்னாங்க, அந்த நபர் கிறிஸ்தவங்களை கண்டாவே பிடிக்காது, உனக்கு தெரியுமா அப்படின்னாங்க. கிறிஸ்தவங்களை கண்டாவே பிடிக்காது. ஏன்? இயேசு இந்த பூமியில் வாழ்ந்தபோது சொன்னார், இந்த உலகம் என்னை வெறுத்தது, உங்களையும் வெறுப்பார்கள். ஏன் அவர்கள் கிறிஸ்தவர்களை வெறுக்கிறார்கள் தெரியுமா? ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டாவே நமக்கு ஆபத்து தான். நம்ம கூட பிறந்தவர்களோ இல்லை நண்பர்களோ யாராக இருந்தாலும் நம்மை வெறுப்பார்கள். ஏன்? அவருடைய காரணம் என்ன தெரியுமா? நான் அறிந்த வரைக்கும் அவருடைய காரணம் என்னவென்றால் மதம் மாறிவிட்டார்கள், வேறு ஒன்றுமே இல்லை. மதம் மாறிவிட்டீர்கள், பிறந்த மதத்தை விட்டு போய்விட்டீர்கள். அதனாலே நம்மை வெறுக்கிறார்கள், சபையை எரித்து போடுகிறார்கள், சிலுவையை உடைத்து தள்ளுகிறார்கள். அவர்கள் நினைக்கின்றார்கள் ஆண்டவருக்கு ஒரு பக்தியான காரியத்தை செய்கிறார்கள் என்று. அப்போ இன்று உலகம் சிலுவையை பார்க்கும்போது, கிறிஸ்தவர்களை பார்க்கும்போது பைத்தியம் என்று நினைத்து கொண்டு தான் இருக்கிறார்கள். இது இன்றும் நடந்து கொண்டு இருக்கிறது.
ஆனாலும் பிரியமானவர்களே, நாம் தொடர்ச்சியாக போக வேண்டிய காரியம் அதிகம் உண்டு. ஆமென், ஹல்லேலூயா. இதான் சிலுவையிலே நாம் கடந்து செல்லும் போது, சிலுவையை சுமந்து கடந்து செல்லும் போது நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட போராட்டங்கள் வரும். இன்று மாலையிலே இன்றைக்குள்ள செய்திக்குள்ளே நாம் போகுவோம். வாட் ஹேப்பன் ஆன் த cross, சிலுவையிலே என்ன நடந்தது? சிலுவையை பார்க்கும்போது உங்கள் மனதிலே, என் மனதிலே என்ன தோன்றுகிறது என்று நாம் அறிந்திருக்க வேண்டும். சிலுவையை பார்க்கும்போது நாம் என்ன ஒரு தரிசனத்தை பார்க்கிறோம், நம் கண்கள் எவ்விதமாக அந்த சிலுவையை பார்க்கும்போது நம் மனதிலே தோன்றுகிறது என்று நாம் இன்றைக்கு அறிந்து கொள்ள போகிறோம். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20வது வசனம். சிலுவையிலே என்ன நடந்தது? கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். அன்பானவர்களே, முதலாவது சிலுவையிலே நாம் என்ன காண்கிறோம் என்றால், சிலுவையிலே பிரியமானவர்களே நாம் இயேசுவை காணவில்லை, நாம் சிலுவையிலே நம்மை காண்கிறோம். சிலுவையிலே நீங்க பார்க்க வேண்டிய ஆளு இயேசு அல்ல, நீங்க தான், நானும். If you see Jesus, நீங்கள் இயேசுவை பார்த்தால் எந்த மாற்றம் வராது. சிலுவையிலே நம்மை நாம் பார்க்க வேண்டும். இங்கே சொல்லப்பட்ட கிறிஸ்துவுடனே கூட சிலுவையிலே அறியப்பட்டேன். It is not Jesus, but we are at the cross, on the cross. இயேசு அல்ல பிரியமானவர்களே, சிலுவையிலே இருந்தது பார்க்க போனால் நீங்களும் நானும் தான், நீங்களும் நானும் தான். இயேசு கிறிஸ்து நம்முடைய இடத்தை எடுத்தார் என்றுதான் சிலுவையின் அடையாளம். சிலுவையிலே அவர் அல்ல, சப்போஸ் நம்ம தான் இருக்கணும், நீங்களும் நானும் இருக்க வேண்டிய இடம் தான் சிலுவை. அந்த சிலுவையில் என்ன நடந்ததுன்னா, 2000 ஆண்டுக்கு முன்பதாக அங்கு இயேசு மாத்திரமல்ல, நாம் அனைவரும் அந்த சிலுவையில் இருக்கின்றோம். நாம் அனைவரும் அந்த சிலுவையில் இருக்கின்றோம். இன்றைக்கு மறந்து விடாதீர்கள், சிலுவையை பார்க்கும்போது நீங்கள் உங்களை என்னை பார்க்க வேண்டும், நம்மை நாம் பார்க்கின்றோம். அந்த சிலுவையை பார்க்கும் போது பிரியமானவர்களே, நம் பாவத்தை பார்க்கிறோம். அந்த சிலுவையை பார்க்கும் போது நம் சாபத்தை அங்கே பார்க்கிறோம். அந்த சிலுவையை நாம் பார்க்கும் போது பிரியமானவர்களே, நாம் தண்டிக்கப்பட வேண்டியவர்களாக அங்கே இருக்கணும்னு நாம் பார்க்கணும். அப்போ தான் அந்த சிலுவையை நமக்கு ஒரு பெரிய தாக்குதல் உண்டு பண்ணும். ஏன்னா நம்ம ஜீசஸை பார்க்குறோம், நம்ம நினைக்கிறோம் ஜீசஸ் தான் அங்கே அடிக்கப்படணும், நம்ம நினைக்கிறோம் ஜீசஸ் தான் தேவனால் தண்டிக்கப்பட்டார், நம்ம நினைக்கிறோம் இயேசு கிறிஸ்து அவர் என்ன பண்ணியிருக்கிறார், அது ஏதோ பண்ணிட்டாரானா தான் அவருக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க நம்ம நினைக்கிறோம். அது அப்படி இல்லை பிரியமானவர்களே. இயேசு இருக்க வேண்டிய இடத்தில் நாம் இருக்க வேண்டும். அப்போ சிலுவை என்பது நீங்கள் நாம் இருக்க வேண்டிய இடம். அல்லேலூயா. நாம் சிலுவையிலே நம்மையே நாம் காண்கிறோம். அதான் என்ன நடந்தது என்றால் அங்கே நீங்கள் நானும் இருக்கிறோம். அன்பானவர்களே, ஏசாயா தீர்க்கதரிசி இயேசு உலகத்தில் வர்றதுக்கு முன்பதாக, மரிக்கிறதுக்கு முன்பதாக தீர்க்க தரிசனம் உரைத்த சில வார்த்தைகளை நீங்கள் அனைவரும் அறிந்திருக்கிறீர்கள். ஆனால் அதில் இருக்கிற சில காரியத்தை, சத்தியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஏசாயா 53ஆம் அதிகாரம், ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் அங்கே உங்களையும் என்னையும் நீங்கள் பார்க்கலாம். பீப்புள் ஆஃப் காட், தேவ பிள்ளைகளே, இந்த ஏசாயா 53 ஏசாயா சொன்ன தீர்க்க தரிசனம் எல்லாமே இயேசுவை பற்றி அல்ல, நம்மை பற்றி, நமக்காக. இந்த வார்த்தையை நீங்கள் அதிகமாக அங்கே பார்க்கலாம். எடுத்து வாசிப்போம். 4ஆம் வசனம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நம்முடைய துக்கங்களை சுமந்தார். அப்ப பாருங்க, அந்த இடத்துல மெய்யாகவே மெய்யாகவே என்று 2 தரையும், அதே நேரத்தில் நம்முடைய என்று சொல்லப்பட்டிருக்கு. இயேசு தம்முடைய பாடினால் அங்கே போகவில்லை, நம்முடைய நிலைக்காக தான் அங்கே ஏறி இருக்கிறார் என்று தீர்க்கதரிசி அங்கே சொல்கிறார். அடுத்த வசனம் பாருங்க. நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்ம நினைச்சோம்
இன்னைக்கு உலகம் நினைக்கிறாங்க அங்கே சிலுவையில் தேவன் தான் அவரை போட்டு தள்ளிட்டாருன்னு. தேவன் தான் அங்கே அடிச்சிட்டாரு, தேவன் தான் அவரை தண்டிச்சிட்டாரு, தேவன் தான் அவருக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காருன்னு. ஆனால் தேவன் அவருக்கு கொடுக்கல, உங்களுக்கும் எனக்கும் கொடுக்க வேண்டியதை இயேசு அங்கே அனுபவிச்சுட்டு இருக்கார். திஸ் இஸ் த கிராஸ். பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், இங்கே முன்னுக்கு இருந்து பின்னால் வரைக்கும் நீங்கள் தான் அங்கே தொங்கணும், நாங்கள் தொங்கணும், இங்கே எல்லாரும் நீங்கள் தான் தொங்கணும். உங்களுடைய அக்கிரமம், உங்களுடைய பாவம், உங்களுடைய மீறுதல், அதற்காக தான் அந்த இடத்தை இயேசு எடுத்தா. அங்கே அவர் இருக்கிற இடத்த உங்களை பாருங்க, என்னை பாருங்க. அப்பொழுது தாங்க வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றம் வரும். ஸோ இயேசு சிலுவையில் தொங்குற காட்சி. அல்லேலூயா. அதில் 12 வார்த்தைகள் உண்டு, 12 வசனங்கள் உண்டு. அதில் 9 தடவை தீர்க்கதரிசி மீண்டும் மீண்டும் அகெயின் அண்ட் அகெயின் மீண்டும் மீண்டும் சொல்கிறார். அவர் பட்ட பாடு, அவர் பட்ட துன்பம் எல்லாமே அக்கிரமம் செய்தவர்களுக்காக. உங்களுக்கு தெரியுமா யார் அக்கிரமக்காரர்கள் என்று? யாரு யாரு யார் அக்கிரமக்காரர்கள்? யார் சொல்லுங்க? சொல்லவே மாட்டீங்க. சொல்லுங்க. நாத்தான் பாஸ்டர், நாத்தான். யார் மீறுதல், யார் மீறி மீறி நடந்தாங்க, ஆண்டவர் கொடுக்கிற கட்டளை எல்லாத்தையும் உடைச்சிட்டாங்க. யார் சொல்லுங்க? யாரு? தைரியமா சொல்லுங்க. நாத்தான் பாஸ்டர்ன்னு. சில பேர் ஒன்றும் அதை நான் திரும்ப உங்கள் இருதயத்தில் கடவுளை அனுப்ப விரும்புகிறேன். பிகாஸ் ஆஃப் யூ, பிகாஸ் ஆஃப் மீ. நம்முடைய பிள்ளைக்கு, நம்ம பிள்ளைனால, நம்ம முன்னோருனால 12 வாக்கியங்கள் அங்கே உண்டு, 12 வசனங்கள் உண்டு. 9 தடவை சொல்கிறார் நம்முடைய பாடுகள் என்று 4ஆம் வசனத்தில் காணப்படுகிறோம். அவர் சிலுவையிலே அவர் தொங்கினதுக்கு அந்த இடத்துல என்ன நடந்ததுன்னா, நாம் இருக்க வேண்டிய ஒரு சம்பவம். அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்க? நம்முடைய பாடுகள். 4ஆம் வசனத்தில் பார்க்க, நம்முடைய பாடுகள். மேன் ஆஃப் ஃபுல் ஆஃப் sorrow. இது எதை குறிக்குது என்றால், அன்பானவர்களே, மனிதனுடைய வாழ்க்கை மிக பாடு உள்ள வாழ்க்கைங்க. நம்ம வாழ்க்கையில் எல்லாருக்கும் பாடு உண்டு. என்ன பாடு இல்லை? எல்லாருக்கும் இங்கே எந்திரிச்சின்னா பாடுகள் நிறைந்த வாழ்க்கை. இந்த பாடுகள் எல்லாம் நம்முடைய பாடுகளுக்காக அவர் அந்த இடத்தை எடுத்து அங்கே தொங்கினாராம். சின்ன பிள்ளையிலேருந்து வாலிபர் எல்லாருக்கும் ஏதோ பாடுகள் உண்டு. ஏதோ ஒரு வாழ்க்கையில் பாடுபட்டு போகிறோம். வேதனை, கண்ணீர், கஷ்டங்கள் நாம் கடந்து போகிறோம். அவர் சொல்கிறார் அந்த பாடுகளுக்கு, அந்த பாடுகளை அவர் அனுபவித்தாராம். அடுத்த அதே 4ஆம் வசனம் பாருங்க. நம்முடைய துக்கங்களை சுமந்தார். அங்கே பாருங்க, நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்தார். அவர் சுமந்ததெல்லாம் நம்முடைய பாடுகள், நம்முடைய துக்கங்கள். அது இன்னொரு டிரான்ஸ்லேஷன் பார்த்தா துயரம் என்று சொல்லப்பட்டிருக்கு. துயரங்கள் சுமந்தாராம். அந்த 4ஆம் வசனத்தில் அதோடைய அர்த்தம் என்ன தெரியுமா அன்பானவர்களே? அதை படிக்கும் போது, தியானிக்கும் போது அப்போது நான் உணர்ந்தேன். அந்த வசனம் எபிரேய மொழியில் என்ன சொல்லுது? யார் யார் வியாதிப்பட்டு, நோய்பட்டு, கேன்சரில், கஷ்டத்தில், இந்த ஹாஸ்பிட்டலில் படுத்திருக்காங்க தெரியுமா, வேதனையில், அந்த வேதனையை தான் இயேசு சந்தித்தார். நான் அதை படிக்கும் போது என் மனசு சிக்குனராச்சு. நிறைய பேர் இன்றைக்கி படிக்கையில் வேதனைப்படுறாங்க, கேன்சர் வியாதியில் வேதனைப்படுறாங்க, ஏதோ ஒரு சூழ்நிலை கஷ்டப்படுறாங்க. அவங்களுடைய வலி, அவங்களுடைய கண்ணீர், அவங்களை துடிக்கிற அந்த வலி இயேசு சுமந்தார்னு பைபிள் சொல்லுதுங்க. நினைக்காதீங்க நாம் ஒன்றிதான் இந்த வியாதி நிமித்தமாக நான் கண்ணீர் வடிக்கிறேன், வேதனைப்படுகிறேன், யாரும் புரிந்து கொள்ளவில்லைன்னு. இயேசு அதை அனுபவித்தார். இயேசு அனுபவித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. Jesus taking all the pain of sickness upon him. வியாதியை மட்டும் இல்லைங்க, அந்த வியாதிக்குள்ள வேதனை, அந்த வலியை சிலுவையிலே அதை சுமந்தார் என்று எழுதியிருக்கிறது. யாராச்சும் வியாதியில் இருக்கிறீங்களா? அது இன்னும் உங்கள் வலி இருக்கலாம், வேதனை கொடுக்கலாம், இரவு தூங்க முடியாமல் இருக்கலாம். மறந்துடாதீங்க, ஏசப்பா உங்கள் தேவைகள், உங்கள் வலியை அறிந்திருக்கிறார். நம்முடைய வலி அம்மா சுமக்க முடியாது. நம்முடைய வலி
கணவர் கூட சுமக்க முடியாது, மனைவி சுமக்க முடியாது, அந்த வலி எடுக்க முடியாது. ஆனால் நம்முடைய வலி எல்லாமே இயேசு சுமந்தார். அதான் அங்கே சொல்லுது, நம் நோய்களை சுமந்தார் என்று சொல்லும் போது, நம்முடைய துக்கங்கள் துயரங்கள் சொல்லும் போது அது எதை குறிக்குதுன்னா எல்லா விதமான டிசீஸ், சிக்னஸ். For the what the word grief, the word grief in the Hebrew means அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அப்போ எபிரேய ஒரு அர்த்தத்தில் இயேசு சிலுவையிலே பட்ட அந்த 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 துக்கம், அது துயரம், அதேவென்றால் வியாதிசர்கள் பட்டுகிற வேதனை அவர் பட்டிருக்கிறார். 5ஆம் வசனத்தை வாசிங்களேன். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் அடுத்தது நம்முடைய அவருடைய மீறுதல் நிமித்தமா இல்லை, இயேசு கிறிஸ்து அவர் வாழ்க்கை முழுவதும் பூமியிலே மனிதனாக வாழ்ந்தபோது பிதாவுக்கு கீழ்ப்படிந்தார். அவர் எந்த இடத்திலையும் அவர் தேவனுக்கு விரோதமாய் நடக்கலை, பிதாவுக்கு எல்லாவற்றையும் கீழ்ப்படிந்தபடியாக தான் இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெறும்போது பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் வந்து இவர் தேவகுமாரன், அவர் மேலே பிரியமாக இருக்கிற காரணம் என்றால் இயேசு தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் பிதாவுக்கு பிரியமாய் நடந்தவர். அந்த பிரியமாக நடந்த அவர் எதற்காக சிலுவையில் இருந்தார் என்றால் பைபிள் சொல்லுது, நம்முடைய மீறுதல் நிமித்தமாக. பிரியமானவர்களே, நம்ம யார் தெரியுமா? அப்படி எப்போதும் ஆண்டவருடைய சட்டத்தை உடைக்கிறவங்க. நம்ம யார் தெரியுமா? பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தைக்கு எப்போதும் பிரேக் பண்ணுறவங்க. நம்ம எதை ஆண்டவர் செய்ய சொன்னாரோ அதை செய்ய மாட்டோம், எது ஆண்டவர் செய்ய வேணான்னு சொன்னாரோ அதை செய்கிற தான் மனிதர்கள். மீறுதல் நம்முடைய வாழ்க்கையிலே எப்பொழுதும் எந்த காலத்தில் மீறுதல் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. இன்றும் இயேசு சிலுவையில் அறிந்து கொண்டிருந்தாலும் கூட, அவர் நமக்காக மறித்துட்டு போனாலும் கூட, இன்று கூட நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு வகையில் நாம் மீறி கொண்டு தான் இருக்கிறோம். அதனால தான் நம்மளுக்கு ஒவ்வொரு நாளும் சிலுவை தேவை. எதுக்காக? அதை நினைவு கூற என் மீறுதல் அங்கே இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மீறுதல் எங்கே ஆரம்பித்தது? கேடன் என்ற தோட்டத்தில் ஆரம்பித்தது. எந்த பழத்தை புசிக்கக்கூடாது என்று தேவன் சொன்னாரோ அதை புசித்தார்கள். கீழ்ப்படியாமை உண்டானது. அது மித்தமாக அவர்களும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போய் அவர்கள் தூரமாக துரத்தடிக்கப்பட்டார்கள். அது எங்கே ஆரம்பித்தது? அங்கே தான். அந்த வசனம் சொல்லுது, நம்முடைய மீறுதல் மித்தமாக அவர் சிலுவையிலே தொங்கினாராம். அப்போ சிலுவையில் இருக்க வேண்டியவர் இயேசு அல்ல, சிலுவையிலே அங்கே நாம் பார்க்க வேண்டியது நாம் தேவனுடைய பிரமாணங்களை, வார்த்தைகளை அனுதினமும் மீறுதல் செய்வதனாலே அவர் சிலுவையிலே மரித்தார். என்றும் கூட ஆண்டவருடைய சிலுவை ஜீவன் உள்ளதாக இருக்கிறது. நம் பாவங்களை அறிக்கும் போது அவர் நம் பாவங்களை மன்னிக்கின்றார். நம் மனம் திரும்பும் போது அவர் நம்ம ஏற்றுக்கொள்கிறார். இன்றும் அவருடைய ரத்தம் நினைக்கிறேன் அது இன்னும் காஞ்சி போகலை, அது உயிர் உள்ளதாக பேசிக்கொண்டு தான் இருக்கிறது. இன்றைக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது. கடந்த காரியத்தை மறந்துடுங்க, முடிஞ்சிட்டு. ஐயோ நான் இவ்வளோ செஞ்சுருக்கேன், நீங்கள் டோன்ட் பி கில்ட்டி. நீங்கள் குற்ற மனசாட்சியோடு தயவு செய்து நிற்காதீர்கள். இயேசுவின் ரத்தம் என்றும் நம்மை சுத்திகரிக்க உண்மை உள்ளதாக இருக்கிறது. அல்லேலூயா. இதெல்லாம் ஆண்டவர் நமக்காக செய்தது நம்மை குற்றப்படுத்தும்படி அல்ல, நம்முடைய தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. 5ஆம் வசனத்தில் இன்னொரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அக்கிரமங்கள். நம்ம யார் தெரியுமா பிரியமானவர்களே? நல்லவர்களா? நம் சில நேரத்தில் மற்றவர்களை நியாயம் தீர்க்கிறோம், மற்றவர்களை இன்னும் சொல்கிறோம். ஆனால் நம்ம அனைவரும் அக்கிரமக்காரர்கள். ஒருவனும் நல்லவன் அல்ல, ஒருவரும் தேவன் பார்வையில் நல்லவர் அல்ல. எல்லாரும் நாம் பாவம் செய்தோம், அக்கிரமக்காரர்கள். ஒருவருக்கொருவர் அக்கிரமம் செய்தவர்கள். ஒருவருக்கொருவர் இன்னைக்கு மனிதன் அக்கிரமங்கள் செய்கின்றான், தீமை செய்கின்றான், ஒவ்வொருவரும் அழித்து கொள்கிறான், மறித்து கொள்கிறான். தீமையான காரியங்களை, அக்கிரமங்களை ஒவ்வொருக்கோரும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுக்காக தான் பைபிள் சொல்லுது, அவர் நம்முடைய அக்கிரமங்களுக்காக என்ன செய்கிறாராம்? அவர் சிலுவையிலே மரித்தார். அல்லேலூயா. நம்முடைய கிரியைகள் எல்லாம் தேவனுக்கு விரோதமாக இருந்திருக்கிறது. அப்போ 2000 ஆண்டுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்த போது பிரியமானவர்களே, நம்முடைய அக்கிரமங்களுக்காக தான் அவர் மரித்தார். அங்கே தொங்க வேண்டியது அக்கிரமங்களுக்கான நான் அங்கே தொங்க வேண்டியது. ஆனால் தான் சிலுவையை பார்க்கும் போதெல்லாம் மனம் உடைந்து போது காணுமே, அங்கே நாளாக இருக்கணும். அந்த சிலுவையின் காட்சி உங்கள் மனக்கண்களை திறக்கும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாக சபைக்கு வரும்போதும் ஆண்டவர் சமூகத்தில் நிற்கும் போதும் சிலுவையில் ஒரு புதிய தரிசனத்தை பார்க்க முடியும். அங்கே அவர் அல்ல, அவருக்குள் நானும் இருக்கிறேன் என்ற அந்த உணர்வு நமக்குள்ளே காணப்படும். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, 5ஆம் வசனத்தில் போடுற நம்முடைய தண்டனை, ஆக்கினி
அவர் மேல் விழுந்ததாம். அப்படி என்றால் தண்டிக்கப்பட வேண்டியவர் அவர் அல்ல, நீங்கள் நானும். தண்டிக்கப்பட வேண்டிய நீங்கள், தண்டிக்கப்பட வேண்டிய நீங்கள். ஆனால் அந்த இடத்துல இயேசு எடுத்துட்டார். நான் தண்டிக்கப்பட வேண்டும், அந்த இடத்தை அவர் எடுத்தனால தான் அவருக்காக வாழ வேண்டிய நான் ஏவப்படுகிறேன். அதான் பவுல் சொல்கிறார், நான் அவரோடு அறைந்தபடியா, அவரோடு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறபடியா இனி நான் எனக்காக வாழ மாட்டேன்ட்டார். இனி எனக்காக நான் வாழ மாட்டேன், அவருக்காக வாழணும். ஏன்னா அவருக்கு எனக்காக எல்லாவற்றையும் பட்டுட்டார். இன்றைக்கு நான் அவருக்காக வாழ வேண்டும், எனக்கு கொடுக்கப்பட்ட பிரதான அழைப்புன்னு உணர்ந்தார். அல்லேலூயா. பைபிள் சொல்லுகிறது பாருங்க, அவர் நம்முடைய தண்டனையை ஏற்றுக்கொண்டார். நாம் எல்லாரும் நினைத்தோம் அது அவருக்குடைய தண்டனை என்று. இல்லை, 6ஆம் வசனம் சொல்கிறது, அந்த வசனம் தெளிவாக சொல்லுது. என்ன சொல்லுது பாருங்க, நாம் எல்லோரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம். ஓகே, அடுத்தது என்ன? இந்த 9 காரியத்தை சொல்லிக்கிட்டு இருக்க, 12 வசனத்தில் 9 காரியத்தை பேசி கொண்டு இருக்கிற இந்த ஏசியா தீர்க்கதரிசி அந்த சிலுவையிலே நம்மை பற்றி தான் சொல்லியிருக்கார். ஆனால் அவர் நம்முடைய என்று சொல்லும் போது அது நம்மை பற்றி தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்ட வசனம். என்ன சொல்கிறார்? நாம் எல்லோரும், ஒவ்வொரும் இங்கே உட்கார்ந்து இருக்கிற நீங்கள் நானும் யாவரும் அங்கே தொங்கலந்து முன்னுக்கு வரைக்கும் எல்லாரும் எப்படி இருந்திருக்கிறோமா? பைபிள் சொல்லுது, நாம் ஆடுகளைப் போல வழி தப்பி நாம் எல்லாரும் சொந்த விருப்பத்தில் வாழ்ந்தவர்கள். இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான் இருக்கணும். அப்படி இருக்கிறோமா அன்பானவர்களே? அவன் தன் பாதையிலே சென்று விட்டான். அவர்கள் தன் மதத்தில் போய்விட்டார்கள். அவர்கள் தன் ஆசையிலே போய்விட்டார்கள். ஒருவரும் தேவனை தேடவில்லை. அங்கே சொல்லப்பட்டிருக்கு, அவன் ஆடுகளைப் போல அப்படியே எல்லாம் சொந்த வழியில் போயிட்டோமா. எல்லாரும் சொந்த வழியில் நடக்கிறோமா? இன்னும் நடந்து கொண்டு இருக்கிறோமா? ஒரு காலத்தில் நடந்தோம், பரவாயில்ல. ஆனால் இப்பொழுது நம் சொந்த வழியில் நடந்து கொண்டு இருக்கிறோமா? ஆண்டவர் இயேசுவே என் வழி என்று நாம் போகிறோமா? அல்லேலூயா. அதற்காகவே சிலுவையில் அவளை மறித்திருக்கா. ஏன் சொல்லுங்க, நம்ம எல்லாரும் அன்பானவர்கள், நீங்களும் சரி நானும் சரி, நம் சொந்த வழியில் நடந்தோம் ஒரு காலத்தில். அதுக்காக தான் அவர் சிலுவையிலே மறித்தார் என்று நாம் பார்க்குறோம். நம் சொந்த வழி, சொந்த மதம், சொந்த இஷ்டம் பிரகாரம் வாழ்ந்திருக்கிறோம். அவன் தன் வழியிலே போனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 6ஆம் வசனத்தை படிங்கள். நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லோருடைய அக்கிரமத்தை பாருங்க. கர்த்தரோ அவர் ஏன் அங்கே மறித்தார்? சிலுவையிலே எல்லாரும் தான் அங்கே இருக்கிறோம். சொல்லப்பட்டிருக்குதுங்க, சிலுவையில் இயேசுநாதரை பார்க்காத, உங்களை என்னையும் பாருங்க. நம்ம எல்லாருடைய மீறுதலுக்காக, அக்கிரமத்துக்காக அவர் அங்கே அறையப்பட்டார். அதுக்கு காரணம் நம்ம தான் அங்கே தொங்கணும். ஆனால் தான் இங்கே பவுல் அழகாக வசனங்களை எல்லாம் கிளியராக சொல்கிறார். நான் அல்ல, கிறிஸ்து என் கைகள் அறையப்பட்டவிட்டு, என் கால்கள் அறையப்பட்டவிட்டது, நான் கிறிஸ்துவோடு மறித்திருக்கிறேன், இனி நான் அல்ல என்று சொல்லி அந்த சத்தியத்தை சபைகளுக்கு சொல்கிறார். நோ மோ யூ ஜீசஸ், அல்லேலூயா. நீங்கள் அல்ல, கிறிஸ்துவே என்று சொல்கிறார். இன்று மாலை வேளையிலே அன்பானவர்களே, சிலுவை என்ன பேசி கொண்டிருக்கிறது என்று உங்களோட. சிலுவை பேச முடிஞ்சால் அது பேசும். ஒருவேளை அந்த சிலுவை நம்மை பார்த்து பேச வேண்டியது இருக்குமானால், அது பேசக்கூடிய ஆற்றில் இருக்குமானால், அது சொல்ல நம்மை காட்டும். அந்த கள்ளன் தான் உணர்ந்தான்னு பாருங்க. நான் தான் தண்டிக்கப்படவன், நான் தான் அக்கிரமம் செய்தேன் என்று இயேசுவை பார்க்குறான். அங்கே அவர் இல்லையே, நாளாக இருக்கணும்னு சொல்லி உடனே மனம் திரும்புகிறான். அல்லேலூயா. இயேசு சிலுவையில் பட்ட பாடுகள், துன்பங்கள், வேதனைகள், கஷ்டங்கள் எல்லாமே அவருக்காக அவர் படவில்லை. பிகாஸ் ஆஃப் மை sin, என்னுடைய பாவத்துக்காக, என்னுடைய அக்கிரமத்துக்காக, என்னுடைய மீறுதலுக்காக.
எப்போலாம் நான் தொடர்ந்து மீறுகிறேனோ, எப்போலாம் நான் ஆண்டவருக்கு நான் தீமை செய்கிறேனோ, எப்போலாம் நான் சொந்த வழியில் நடக்கிறேனோ, அப்போலாம் என்ன செய்கிறேன் பிரியமான, திரும்பவாக நம் இயேசுவை சிலுவை நான் போடுறேன். மீண்டும் அந்த மீறுதலை செய்யும்போது நம் சிலுவையில் மீண்டும் இயேசுவை அறைகிறோம். அக்கிரமக்காரர்கள், துன்மார்க்கரர், அநியாயம் செய்தவர், கீழ்ப்படியாதவர்கள் நாம தான். ஆனால் அவரோ அந்த இடத்துல காணப்பட்டார். அதான் இயேசு தீர்க்கதரிசி அங்கே அழகாக 4ஆம் வசனம் சொல்கிறார், நாமோ நினைத்தோம், எண்ணிக்கொண்டோம் அவர் தேவனால் அடிக்கப்பட்டார் என்று. தேவனால் அடிக்கப்பட்டவர் அவர் அல்ல, தேவனால் அடிக்கப்பட்டவர் நாம தான். அல்லேலூயா. நம்முடைய சாபத்தை சிலுவையிலே காண முடியும். நம்முடைய சாபத்தை சிலுவையிலே காண முடியும். இயேசு கையிலேயே நாங்கள் அடைச்சது திரும்ப பிரியமானங்களே. ஏன்னா அந்த கரம் தீமை செய்தது, திருடினது, மற்றவர்களை அடித்தது, மற்றவர்களை கொள்ளை அடித்தது, இந்த கரங்கள் எல்லாம் சிலுவையில் அவர் அடைந்து விட்டார். கால்கள் சிலுவையில் அறையப்பட்டது ஏன்? பொய்யான காரியத்தை தேடி நாடி ஓடிக்கொண்டிருக்கிறோம். உலக பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அந்த கால்கள் ஆண்டவரை, அதற்காகவே அந்த சிலுவையிலே அவர் கால்கள் அடிக்கப்பட்டது. ஸோ சிலுவை நீங்கள் பார்க்கும்போது அன்பாளர்கள் எதை பார்க்க வேண்டும் என்றால், நம்முடைய சாபத்தை நாம் காண முடியும். இரண்டாவது, நம்முடைய பாவத்தை நாம் அங்கே பார்க்க முடியும். மூன்றாவது, நம்முடைய மீறுதலை நாம் அங்கே பார்க்க முடியும். நாலாவது, நம்முடைய வியாதியை, வேதனைகளை நாம் அங்கே காண முடியும். சிலுவையை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுகிறது அன்பானவர்களே? நம்முடைய பாவத்தை குறித்து தான் அங்கே நாம் பார்க்கலாம். சிலுவையின்றி பார்க்கும்போது இயேசுவின் நாதரை பார்க்காதீர்கள், நாம் பார்ப்போம். அதுதான் அங்கே நிஜமாக 2000 ஆண்டுக்கு முன்பதாக நடந்த சம்பவம். நாம் பிறக்கவே இல்லை, ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையை மறிக்கும் போது அங்கே அவரோடு கூட சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறோம். அதுதான் அன்று நடந்த ஒரு உண்மையான சம்பவங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ரோமர் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ரோமர் 6 வசனங்கள் என்ன சொல்கிறது? நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். நம் பழைய மனுஷன், பழைய ரவி, பழைய சுரேஷ், பழைய தனுஷா, பழைய கிஷன், சொல்றார், நம் பழைய மனுஷன் சிலுவையிலே அறையப்பட்டு விட்டோம் என்று அறிந்திருக்கிறோம். ரோமர் 6:8 வசனம். ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? நாம் இயேசுவோடு மரித்திருக்கிறோம், இன்று கிறிஸ்துவோடு பிழைத்து இருக்கிறோம். அதை அறிந்திருக்க வேண்டும், நம்ப வேண்டும், பைபிள் சொல்லுது. அல்லேலூயா. இன்றைக்கு இந்த செய்தி எங்கேயாச்சும் நீங்கள் கேட்டிருப்பீங்களான்னு தெரியல. ஆனால் அந்த சிலுவையில் நான் என்னையும் பார்த்தேன். நீங்கள் உங்களை பாருங்கள். அங்கே இருக்கிறது இயேசு மட்டுமல்ல, இயேசுவோட நாம் அங்கே இருக்கின்றோம். அல்லேலூயா. இந்த சிலுவையின் வல்லமை, இந்த சிலுவையின் பாடு, இந்த சிலுவையின் துயரங்கள், வேதனைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவதாக. எப்பெல்லாம் நீங்கள் சிலுவைக்கு முன்பதாக நிற்கிறீர்களோ அப்பெல்லாம் நாம் பிரியமானவர்களே நாம் உணர வேண்டும். இரண்டாவது காரியம், சிலுவையில் என்ன நடந்தது, சிலுவையில் என்ன நடந்தது என்று இரண்டாவது காரியம் பவுல் அழகாக எழுதி வைத்திருக்கிறார். யோவான் எழுதி வைத்திருக்கிறார். யோவான் அதில் இயேசு தான் சொல்கிறார். யோவான் 12ஆம் அதிகாரம் 31 வாக்கியத்திலே அங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரணத்தை குறித்து, தன்னுடைய மரண நேரம், அந்த மரணம், அந்த சிலுவையில் என்ன நடக்கப் போகிறது என்று அங்கே 2 காரியம் முக்கியமாக சொல்கிறார். யோவான் 12ஆம் அதிகாரம் 31 என்ன நடந்தது சிலுவையில்? இப்பொழுதே இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டாகிறது. இப்பொழுதே இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டாகிறது. இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான். இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி பிசாசு புறம்பாக தள்ளப்படுவான். இயேசு சொல்கிறார், நான் சிலுவையிலே மரிக்கும் போது 2 காரியம் ஸ்பிரிச்சுவலி நடக்கும். சிலுவையிலே இயேசு வரும் நம் பாவத்துக்கு மாத்திரமல்ல, சிலுவையில் ஏதோ இரத்த காட்சி மட்டுமல்ல,
ஏதோ சிலுவையிலே அவர் பட்ட பாடுகள் காட்சி மட்டுமல்ல, அவர் சிலுவையிலே மரித்து கொண்டிருக்கிற வேளையிலே ஒரு ஆவுக்குரிய ஒரு காரியம் நடந்தது என்று இயேசு இங்கே சொல்கிறார். 2 காரியம் சொல்கிறார். என்ன சொல்கிறார்? அந்த 31 வசனம் பாருங்க, 32. நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது, நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்ட போது, அப்படி என்றால் இயேசு சிலுவையில் தொங்கும்போது அவர் பாதம் பூமியில் இல்லை. அவர் மரத்தில் அடிக்கப்பட்டவராக அப்படி தொங்கி கொண்டிருந்தார். பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டு கொண்டிருக்கிற நேரத்திலே எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்து கொள்ளுவேன் என்றார். அல்லேலூயா. எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்து கொள்வேன் என்றார். அது ஒரு விதமான செய்தி இருக்கிறது. ஆனால் பிரியமானவர்களே, இங்கே என்ன பார்க்கிறோம் என்றால், இயேசு அவருடைய பாடுகளை, சிலுவையிலே அவர் மரிக்க போகிற மரணத்தை சொல்கிறார். ஆனால் அந்த மரணம் ஏதோ சாதாரணமான மரணம் அல்ல. இயற்கையிலே ஆவிக்குரிய உலகத்தில் 2 சம்பவம் நடந்ததான். அதில் ஒன்று அவர் சொல்கிற காரியம் என்றால், இப்பொழுதே இந்த உலகத்தில் நியாய தீர்ப்பு நடந்து விட்டது. எத்தனை பேர் நீங்கள் இதை அறிந்திருக்கிறீங்க? இந்த உலகத்தில் பாவம் தண்டிக்க வேண்டிய தண்டனை நடந்து முடிஞ்சிருச்சு. தெரியும், உலகத்தில் பாவம் தண்டிக்கப்பட்டுருச்சு. தண்டனை இஸ் ஆல்ரெடி ஃபுல்ஃபில். பாவத்துக்கு சம்பளம் இயேசு கொடுத்துட்டார், முடிச்சிட்டார். உங்களுக்கு தெரியுமா? நம்முடைய பாவம், நம்முடைய தண்டனை எல்லாமே ஃபுல்ஃபில் பண்ணிட்டார். பே ரெடி. அல்லேலூயா. ஏன்னா தேவன் நீதியாக இருக்கிறார், அன்பாக இருக்கிறார். அன்பிலே அவர் செயல்படணும், நீதியிலே செயல்படணும். நான் போன வாரம் சொன்னால, அப்பா ஒரு நல்ல நீதிபதி இருந்தான். அவன் நீதிபதிக்கு அவன் நல்ல நியாய தீர்ப்பு, நல்ல நீதியாக எல்லா வாழ்க்கையிலும் செய்தபோது, ஒரு நாள் அந்த கோர்ட்டில் வந்து குற்றவாளியாக நிற்கிறது அவன் மகன். பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சு விட்டான். என் பையனே வந்து நிற்கிறானே. இப்பொழுது இந்த நியாயாதிபதிக்கு 2 வேலை. ஒன்று, என் பையனை தண்டிக்கணும். அவன் குற்றச்சாட்டப்பட்டான், அவன் தப்பு செஞ்சிருக்கிறான். அதனால் அவனுக்குள்ள தண்டனை 10,000 ஜூத்தா, 10 மில்லியன் நீ கட்டுப்பா. அவன் முழிக்கிறான். அப்பா தான் சொல்கிறாரு, அது காசு இல்லையே எனக்கு, நான் கட்ட முடியாத, எனக்கு கட்ட காசு இல்லையே. அப்போ தான் அந்த நியாயாதிபதி என்ன செஞ்சால், அவளை சட்டையை கழட்டிட்டார். சட்டையை கழட்டிட்டு அவன் மகனுடைய இடத்த எடுத்து அந்த மகனுக்கு அவர் பே பண்ணிட்டு திரும்ப சட்டையை போட்டு இங்கே உட்காந்துட்டார். நீதியை செய்யணும், அன்பும் காட்டணும். இதான் இயேசு சிலுவையில் செய்தார். அன்பும் செலுத்தணும், நம் பாவங்களையும் தண்டிக்கணும். ஆனால் நம்ம தண்டிக்கப்பட அவர் தண்டனை ஏற்றுக்கொண்டார். இதுதான் இயேசுவோட அன்புங்க. அந்த சிலுவை நம்மக்கிட்ட பேசின ஒரு அன்பு. என் மகன் காப்பாற்றணும், ஆனால் தண்டனை அவன் அனுபவிக்கக்கூடாது, நான் அனுபவிக்கணும்னு சொன்னார் பாருங்க. அல்லேலூயா. தேவன் ஒருவரே, தேவன் ஆவியாக இருக்கிறார். இயேசு சொன்னார், என் பிதா ஆவியாக இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறோம், ஆவியோடு தொழுது கொள்ள வேண்டும். அவருக்கு ரூபம் இல்லை, அவர் ஒரு விக்கிரம் அல்ல, அவருக்கு எந்த அடையாளமும் இல்லை, அவர் ஆவியாக இருக்கிறார். இந்த ஆவியான தேவனை யாருமே பார்க்க முடியாது என்று சொல்லி தான் ஆவியாக இருக்கிறவர். அவர் ஆவியாக இருக்கிறவர் இப்போ ரூபத்தில் வந்திருக்கிறார். பிதாக்குள்ளிருந்து இயேசு வந்தவர் இப்போ மாமிசத்தில் வந்து விட்டார். ஆவியாக இருக்கிறவர் நம்மை காப்பாற்ற முடியாது. அவர் ஆவியாக எப்படி வருவார்? அப்போ நம்மை காப்பாற்ற வேண்டுமென்றா அப்பா பிள்ளை என்ற ரூபத்தில் உலகத்தில் வந்தார். அதான் அப்பா பார்த்து, அவருக்கு அப்பாவுக்கு ஒரு பயங்கர உறவு இருக்கிறது. ஆனால் சிலுவையிலே அப்பாவுக்கு அவருக்கு இருந்த உறவு, பயங்கரமான உறவு அங்கே சம்பவத்தில் நடந்துச்சு. ஏன்னா நியாய தீர்ப்பு நடக்க போகிறது பாருங்கள். அதுதான் தன் பிதான்மை தன் முகத்தை மறைத்து கொண்டார். ஏன்னா தன் பிள்ளை மேலே இந்த உலக பாவ அக்கிரமம் எல்லாமே அவர் மேலே வந்து உழப்புகிறது. இன்றைக்கு ஆண்டவர் மறித்து உயிர்த்தெழுந்து பிதாவிடத்தில் போய்விட்டார். பிதாவின் வலது பரிசிலிருந்து இப்போ பிதானவர் தம்முடைய ஆவியை அனுப்பியிருக்கிறார், பரிசுத்த ஆவியை அனுப்பியிருக்கிறார். ஒருவர் தான் மூவராக செயல்பட்டார். ஒரே கடவுள், ஒரே ஆவி. காரணம், அந்த ஆவிக்குள்ளிருந்து தான் அந்த ஃபாதர் சோர்ஸ். அவர்தான் எல்லாவற்றையும் மூல காரணம். இயேசுவை அனுப்புகிறார், அவர்தான் பரிசுத்த ஆவியை அனுப்புகிறார். அவர்தான் இயேசு, அவர்தான் பிதா, அவர்தான் ஆவியானவர். மூவரும் ஒருவராக இருக்கிறார்கள். இதுதான் உலகம் அறியாத ஒன்று.
ஹல்லேலூயா. 3 கடவுளை வணங்கல, ஒரு கடவுளை வணங்குறோம். இந்த உலக பாவத்தை தன்மேலே ஏற்றுக்கொண்டாராம். இப்பொழுதே இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு வந்துவிட்டது. அதனுடைய அர்த்தம் என்ன பிரியமானவர்களே? உலகத்தின் எல்லாருடைய பாவங்களும் இந்த மனிதனாக இயேசு கிறிஸ்து சன் ஆஃப் மேன் இவர் மேலே சுமக்கப்பட்டு அவர் தண்டிக்கப்பட்டு விட்டார். நமக்காக அடி வாங்கினார், நமக்காக எல்லாம் தன் ஆண்டவர் அதை தண்டிக்க வேண்டியதாக இருந்தது. பாவத்தின் சம்பளம் மரணம், பாவம் செய்யும் ஆத்மா சாகும். இந்த மரணம், இந்த பாடுகள், தண்டனைகள் எல்லாம் ஆண்டவர் சொல்லிவிட்டார். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்று ஆண்டவர் மோசே காலத்தில் சொல்லிட்டார். அவர்கள் ரத்தம் பலி கொடுக்க வேண்டும், அது அவர் தான் சொன்னார். புதிய ஏற்பாடிலே எல்லாவற்றையும் இயேசுக்குள்ளாக முடித்து விட்டார். அல்லேலூயா. அன்பானவர்களே, தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு சிலுவையில் என்ன நடந்தது என்றால், முதலாவது நாம் அங்கே காணப்பட்டோம். இரண்டாவது, சிலுவையில் என்ன ஆண்டவர் நம்முடைய தண்டனை எல்லாம் நிறைவேற்றி முடிச்சு விட்டார். உங்களுக்கு தெரியுமா, இனிமேல் நீங்கள் நம்ம இயேசுக்குள்ளே இருந்தீங்கன்னா உங்களுக்கு எனக்கு தண்டனை இல்லை, நியாய தீர்ப்பு இல்லை. இங்கே கண்ணை மூடினா எங்கே போயிடுவோம்? நேராக தேவனுக்குள்ளே போயிடுவோம். இயேசு வேணுமா, இயேசு வேணாமா? ஆண்டவர் சொல்கிறார் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, உங்களுக்கு முன்பதாக மரணத்தையும் ஜீவனையும் வைக்கிறேன், நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கன்றார். மனுஷனை ஆண்டவர் யாரையும் வற்புறுத்தலை, யாரையும் வற்புறுத்தலை. நாம் தீர்மானம் எடுக்கணும். சிலுவையில் இயேசு தொங்கும் போது ஒரு ஜெபம் பண்ணினார். பிதாவே, இவர்கள் செய்வது என்னது என்று தெரியாமல் சிறாவளை மன்னியும் என்று. எத்தனை பேர் நீங்கள் நம்புறீங்க அந்த ஜெபம் கேட்கப்பட்டுச்சுன்னு? கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி போனீங்கன்னா அது கேட்கப்பட்டுச்சா இல்லையான்னு ஒரு கேள்வி வரும். ஏனால் மனம் திரும்பினால்தான் அந்த ஜெபம் வேலை செய்யும். மனம் திரும்பினால்தான் பாவ மன்னிப்பு உண்டு. மனம் திரும்பாத இடத்தில் என்ன தான் ஜெபம் பண்ணாலும் ஒன்றும் நடக்காது, தெரியுமா? அப்போ ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்து, உங்கள் முன்பதாக ஜீவனையும் மரணத்தையும் நான் வைக்கின்றேன், நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு முன்பதாக சூரியனையும் பூமியும் சாட்சியாய் நிறுத்துகிறேன். நீங்கள் எதை தேர்ந்தெடுக்கிறீர்களோ அதன்படி இயற்கை உங்களுக்கு எதிராக செயல்படும். இதான் அர்த்தம். ஆண்டவர் சொல்றா, உங்களுக்கு முன்பதாக ஜீவனும் மரணம், எதை தேர்ந்தெடுங்க? ஜீவனை தேர்ந்தெடுத்தால் வானமும் பூமியும் உங்களுக்கு நல்லதாய் செயல்படும். மரணத்தை தேர்ந்தெடுத்தால் வானம் பார்க்குது, பூமி பார்க்குது, உங்களுக்கு வேற விதமாக செயல்படும். நிறைய பேர் அறியலை. ஆனால் தான் நாம் தேர்ந்தெடுக்கிறது தப்பு பண்ணிட்டோமா, நம்மளை சுற்றி இருக்கிற இயற்கை நமக்கு எதிராக செயல்படுகிறது. ஆனால் தான் துன்பங்கள், பாடுகள், கஷ்டங்கள், நஷ்டங்கள் ஏன் வருது என்றால், நாம் தேவன் நமக்கு வைத்த முன்பான காரியத்தில் தப்பான காரியத்தை தேர்ந்தெடுத்ததுனாலே சூரியன் சாட்சியாக இருக்குதுன்னு ஆண்டவர் சொன்னார். சாட்சியாக இருக்குமா? சூரியனும் பார்த்துருச்சு, பூமியும் பார்த்துருச்சு. நீங்கள் எதை தேர்ந்தெடுக்கிறீங்களோ, நாம் எதை தேர்ந்தெடுக்கிறோமோ அது பிரகாரம் இயற்கை செயல்படும். பி கேர்ஃபுல். நம்ம வாழ்க்கையில் இயேசு ஆண்டவர் சொன்ன காரியம் தேர்ந்தெடுக்கிறது நம்ம கையில் இருக்குது. அல்லேலூயா. நன்மையானவைகளை தேர்ந்தெடுத்தால் நன்மை உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும். தப்பான வழியிலே போகணும் என்றால் எல்லாமே தப்பாக மாறிடும். மனிதன் தன்னுடைய மீறுதல் மித்தமாக, தன்னுடைய ஆசை மித்தமாக, தன்னுடைய இச்சை மித்தமாக தான் சோதிக்கப்பட்டு அவன் பாடுபடுகிறான். அது தேவனால் வந்தது அல்ல. தேவன் நம்மை ஒரு பொழுதும் பாடுக்குள்ளே நடத்த மாட்டார், நம்மை துன்பப்படுத்த மாட்டார். நாமே தெரிந்து கொள்கிறது தான், நாமே தெரிந்து கொள்கிற ஒரு காரியம். வேதம் சொல்லுது, அன்பானவர்களே, இந்த ஒரு மனிதனாக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்ததினாலே உலக பாவங்களை எல்லாம் அந்த நாள் சிலுவையிலே நியாய தீர்ப்பு நடந்து முடிஞ்சிருச்சு. அல்லேலூயா. 1 பேதுரு 2:24 சொல்லுது பாருங்க. 1 பேதுரு 2:24. எத்தனை பேர் என்னோட இருக்கீங்க? எத்தனை பேர் காணா போயிட்டோம்பா சார்? எத்தனை பேர் என்னோட இருக்கீங்க? செய்தியோடு உட்காந்துருக்கீங்க, செய்தியோடு போய் கொண்டு இருக்கீங்க. 1 பேதுரு 2:24.
நான் பாவங்களுக்கு செத்து நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும் படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அல்லேலூயா. அங்கே சொல்லப்பட்டிருக்க நம்முடைய பாவங்கள் மீறுதல் எல்லாம் அவர் சிலுவையிலே தம்முடைய சரீரத்திலே சுமந்தார் என்று. ஆமென். ரோமர் 8:3. ரோமர் 8:3, ரோமர் 8:1. ஒன்னாம் வசனம் படிங்க. ரோமர் ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அல்லேலூயா. நம்முடைய ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஏன்னா பரிசுத்த ஆவியால் வழி நடத்தப்படுகிறதோ. டோன்ட் பி கில்ட்டி. குற்றவாளியாக நினைக்காதீர்கள். நீங்கள் ஆண்டவருக்குள்ளே ஆவியால் வழி நடத்தப்பட்டீர் உண்மையானா நீங்கள் பயப்பட தேவையில்லை. 1ஆம் வசனம் என்ன சொல்கிறது? 8:1. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் மாம்சத்தின் விருப்பத்தை நிறைவேற்றாமல் நடவாமல் இருந்தால் ஆவின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. 3ஆம் வசனம். ஓகே, ஹல்லேலூயா. ஆவியின்படி கிறிஸ்துக்குள் நடக்கிறவனுக்கு என்ன இல்லை? ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஆனால் பிரியமானவர்களே, ஒரு ஜட்ஜ்மெண்ட் வரப்போகுது, ஒரு தீர்ப்பு இருக்கிறது. ஆனால் நமக்கோ அதிலிருந்து தேவன் நம்மை காப்பாற்றி இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆனால் நம்ம விடுதலைப்பட்டவர்கள். ஆமென். ஆண்டவர் அந்த தண்டலிருந்து நம்மை விடுவித்துட்டார். அல்லேலூயா. உலகம் தண்டிக்கப்பட்டது, அந்த பாவத்தை இயேசு சிலுவையிலே தண்டித்தார். 3வது காரியம் என்ன நடந்தது என்றால், அப்பொழுது இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான். சிலுவையிலே பிசாசு தான் திட்டம் போட்டு கொண்டு போனான், யூடாஸை பயன்படுத்தி. ஆமென். யூடாஸை பயன்படுத்தி யூடாஸ் கொடுத்தான் பாரு முத்தம். எல்லா முத்தமும் தெய்வீக தூய்மையான முத்தம்னு நம்பி ஏமாந்து போகாதீங்க. உண்மையாக நல்லா முத்தம் கொடுக்கணும் தான் நம்ப முடியாது. சொன்னதில் அவன் முத்தம் கொடுத்தான். அவன் சொன்னான், இயேசுவை எனக்கு தெரியும். பேதுரு என்ன சொன்னாரு? இயேசு எனக்கு தெரியாது. யூடாஸ் என்ன சொன்னா? இயேசு எனக்கு தெரியும். இங்கே தான் இருக்குது சத்தியமே. தெரியும்னு சொன்னான். யூடாஸ் எத்தனை தடவை தெரியாதுன்னு சொன்னான். இதையும் பதில் சொல்ல மாட்டேங்க பாச. நீங்களே கேட்டு நீங்களே பதில் சொல்லுங்க பாச. நான் ஓடி விடுறேன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? பேதுரு 3 தடவை மறுதளித்தான். 3 தடவை தெரியாது தெரியாது தெரியாதுன்னா கோழி கொக்கோரு கோரிச்சு. ஆனால் யூடாஸ் தெரியும் அப்படின்னு சொல்லி நம்ப வச்சு, இதுதான் உலகம், இதுதான் உலகம். தெரியும்னு சொல்லி ஓடி போய் நான் காட்டி கொடுப்பேன், எப்படி முத்தம் கொடுப்பேன் பாருங்க. முத்தம் கொடுத்து இயேசுவை 30 வெள்ளிக்கு விற்று கொடுத்தான். இதெல்லாம் யூடாஸ் எதனால் செயல்பட்டான்டா? பைபிள் சொல்லுது, திருவிருந்து எடுக்கும் போது அவனுக்குள்ளே என்ன பூந்ததான்? பிசாசு பூந்தது. பிசாசு பூந்ததுனாலே அவன் ஆண்டவர் இயேசுக்கு விரோதமாக செயல்பட்டான். அவன் வேலையை முடித்தோன்னே பிசாசு அவனை விட்டு போயிடுச்சு. அவன் வேதனை அடைந்து தன்னை மறித்து போனான். அவனை நல்லா யூஸ் பண்ணிருச்சு பிசாசு. சில நேரத்தில் நம்ம நல்லா யூஸ் பண்ணிடுவோம் தெரியுமா? மிக கவனமாக இருக்க வேண்டும். யாரை வேணால் யூஸ் பண்ணிடுவான். பேதுரு 1 நிமிஷத்தில் யூஸ் பண்ணிட்டான். யூடாஸை ஆளுகை செய்து அவன் வேலையை முடிச்சுட்டு போயிட்டான். ஆனாலும் பிசாசு நினைச்சான் இயேசு அதோட முடிஞ்சின்னு. ஆமென். பெரிய வெள்ளிக்கிழமை முடியல, உயிர்த்தெழுதல் இருக்குது. அதை நாம் செலிப்ரேட் பண்ண போகிறோம். குட் ஃப்ரைடேவோட இயேசு கதை முடியல, உயிர்த்தெழுதல் ஒன்று இருக்குது. மரணத்தோடு இயேசு முடியல, உயிர்த்தெழுதல் ஒன்று வரப்போகிறது. அது பிசாசை அறியாமல் இருந்தான். வேதம் சொல்லுது, இயேசு சொல்கிறார் பாருங்க, இதோ உலகத்தின் அதிபதி பிசாசு புறம்பாக தள்ளப்படுகிறார். அதனுடைய அர்த்தம் என்ன பிரியமானவர்களே? அது என்னவென்றால், எல்லா பிசாசுடைய வல்லமை அதிகாரத்தை தேவன் சிலுவையிலே முறியடித்தாராம். That means the devil no more have rights on you. உங்கள் மேலே அவனுக்கு அதிகாரம் இல்லை. எத்தனை பேரை நம்புறீங்க?
உங்கள் மேலே பிசாசுக்கு அதிகாரம் இல்லை. காரணம், அந்த அதிகாரத்தை இயேசு எடுத்து விட்டார். யார் யாருக்குள்ளாக இயேசு இருக்கிறாரோ, யார் யார் இயேசுக்குள்ளாக வாழ்றாரோ, பிசாசு உங்களை தொட முடியாது. மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? வேதம் சொல்கிறது, ஆண்டவராகிய தேவன் பிசாசுடைய வல்லமை முறித்து சபையின் பாதத்தை கீழே வைத்து விட்டார். நீங்கள் அதை உணர வேண்டும். I am not just ordinary man. I am the war. There's a warrior. நான் முற்றிலும் கிறிஸ்துக்குள் ஜெயம் கொள்கிறவனாக இருக்கிறேன். தேவன் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். நான் செய்ய தேவையில்லை, அவர் செய்து விட்டார். பிசாசை ஒண்ணுமில்லாம பண்ணிட்டா. அதாங்க சொல்கிறார். ஹல்லேலூயா. The power of the devil, பிசாசின் வல்லமை, பிசாசின் கிரிகள், அதிகாரத்தை எல்லாமே இயேசு ஒண்ணுமில்லாம பண்ணிவிட்டார். அப்ப சிலுவையில் என்ன நடந்தது? பிசாசு தலை நசுக்கப்பட்டது. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? உங்களை தொட முடியாது. இரத்த கோட்டைக்குள் நான் நுழைந்து விட்டேன். அவர் எனக்கு பாதுகாப்பை தருகின்றார். காரணம், பிசாசு நம்மை மேற்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. ஏன்னா அவன் நம்மை பார்க்கும் போது அவன் நம்மை பார்க்கவில்லை, நமக்குள்ள இருக்கிற பெரியவரை பார்க்கிறார், இயேசுவை பார்க்கிறார். அன்பானவர்களே, இந்த சிலுவையில் என்ன நடந்தது என்று 3 காரியத்தை சொன்னேன். முதலாவது, சிலுவையிலே நீங்கள் உங்களை என்னை பார்க்கலாம். இரண்டாவது, சிலுவையிலே இந்த உலக பாவம் தண்டிக்கப்பட்டது. பனிஷ்மெண்ட் ஆல்ரெடி டன். மூணாவது, பிசாசுடைய வல்லமை சிலுவையிலே முறித்தார். இன்றைக்கு நமக்கு விடுதலை. சிலுவையை பார்க்கும்போது அது வெற்றியின் சின்னம். உலக நியாய தீர்ப்பு சிலுவையிலே அங்கே நடந்து முடிஞ்சு விட்டது. பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. ஸோ இன்றைக்கு ரிஜாய்ஸாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, கவலையாக இருக்க, வெற்றியாக இருங்க. இயேசு நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்துட்டு இன்றைக்கி சந்தோஷமாக இருங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. மகிழ்ச்சியாக இருங்க, நான் திரும்ப வருவேன், இந்த உலகத்தை நியாய தீர்ப்பேன். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் என்னென்னமோ நடந்துக்கிட்டு இருக்குது, என்னென்னமோ யுத்தம்லாம் வருது, வரட்டும். இயேசு சொன்னதான் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனாலும் இன்றைக்கு உலகம் எங்கேயோ போய் கொண்டு இருக்கிறது. இதெல்லாம் என்ன அடையாளம் என்றால், நடக்க போகிறதை தேவன் நமக்கு சொல்லி வைத்திருக்கிறார். அவர் வருகிறார். அல்லேலூயா. நான் எவ்விதமாக பரலோகத்தில் அவர் எடுக்கப்பட்டாரோ அவ்விதமாகவே தேவதூதன் அந்த கலிலேயா மக்கள் இடத்தில் சொல்கிறார், நீங்கள் ஏன் மேலே பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள்? எவ்விதமாக ஆகாயத்தில் எடுக்கப்படுகிறாரோ அவர் அப்படியே மீண்டு வருவார் என்று சொன்னார். அதற்காகவே சபை காத்து கொண்டிருந்தது. இன்றைக்கும் சபை மக்களே, உங்களுக்கு நான் ஒரு சவாலை கொடுக்கிறேன். கிறிஸ்து வருகிறார். அவருக்காக நீங்கள் வாழ வேண்டும். அவரை சந்திக்க ஆயத்தப்படுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் வெற்றி சிறந்தார். எழுந்து நிற்போம், எழுந்து நிற்போம். Glory Jesus. ஹல்லேலூயா. அவர் நம்முடைய அக்கிரமங்களை சுமந்தார். சிலுவையிலே நம்மை நாம் பார்க்கின்றோம். சிலுவையிலே நம்முடைய காரியத்தை தான் நாங்கள் பார்க்கிறோம். இயேசு நமக்காக அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலுவை நமக்கு ஒரு பெரிய தாக்குதலை, ஒரு பெரிய விடுதலை உண்டு பண்ணுவதாக. ஹல்லேலூயா. 100க்கு அதிபதி சிலுவை காட்சியை கண்டபோது அவன் கண்கள் திறந்தது. மெய்யாகவே அவர் தேவகுமாரன் என்று உணர்ந்தார். என்று கூட கைகளை உயர்த்தி, ஆண்டவரை உம்மை நோக்கி பார்க்கிறேன். எனக்காக தண்டிக்கப்பட்டவராக உம்மைத்தான் நான் பார்க்கிறேன். பிரகாசம் அடைகின்றேன், அவமானம் அடைவதில்லை. அப்பா, நான் உமது பிள்ளை. அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. ஹல்லேலூயா. கைகளை வைத்து ஆண்டவர் நோக்கி பாருங்கள், நீங்கள் பிரகாசம் அடைவீர்கள். இன்று ஆண்டவர் நமக்கு ஒரு பிரகாசத்தை தருகிறார். உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். அவமானம் அடைவதில்லை. அப்பா, நான் மதிப்பேன்.
அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன. கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன. இடுக்கள் நீங்கி விடுவிக்கின்றேன், இடுக்கள் நீங்கி விடுவிக்கின்றேன். இறுதி வரை நீ நடத்தி செல்வேன், இறுதி வரை நீ நடத்தி செல்வேன். அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. என் மீது அன்பு கூர்ந்தேன், என் மீது அன்பு கூர்ந்தேன். பலியானி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தே, கழுவி நீர் குற்றம் நீங்க. என் மீது அன்பு கூர்ந்தேன், பலியானி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தே, கழுவினை குற்றம் நீங்க. பிரித்தெடுத்தே பிரித்தெடுத்தே பிறக்கு முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட. பிரித்தெடுத்தே பிறக்கு முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட. ஆராதனை உமக்கே, அனுதினமும் உமக்கே. ஆராதனை உமக்கே, அனுதினமும் உமக்கே. என் மீது அன்பு கூர்ந்து சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தே, கழுவினி குற்றம் நீங்க. பிதாவான பிதாவான என் தேவனே, தகப்பனே என் தந்தையே. பிதாவான என் தேவனே, தகப்பனே என் தந்தையே. மாட்சிமையும் மகத்துவமும் உமக்கு தானே என்றென்றைக்கும். மாட்சிமையும் மகத்துவமும் உமக்கு தானே என்றென்றைக்கும். வல்லமையும் மகிமையும் தகப்பனே எல்லாரும் உமக்கு தானே. என் மீது அன்பு கூர்ந்தீர், என் மீது அன்பு கூர்ந்தீர். பலியாக சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தே, கழுவினி குற்றம் நீங்க. கைகளை உயர்த்தி நன்றி ஜெபத்தை செய்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை என்றும் மறவாதே. பிதாவுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் நீங்க வீடு செல்லும் போது உங்களோட கூட இருந்து சிறப்பாக வெற்றியாக தேவன் உங்களை நடத்துவாராக. கர்த்தர் சர்வம் உங்கள் முன் செல்லட்டும். ஆமென். திருமணம் என்பது வெறும் வாழ்வை தாங்கிக் கொள்வதற்கான ஒன்றல்ல, அது பரிசுத்தமானது. ஒரே வீட்டில் வாழும் 2 மனிதர்கள் அல்ல, உடன்படிக்கையில் நடக்கும் 2 இருதயங்கள். அன்றாட வாழ்க்கையின் இயல்பான ஓட்டத்தில் நாம் ஒரு காலத்தில் செய்த வாக்குறுதிகளை வாழ்வில் நடத்துவதை நிறுத்திவிட்டோம். ஆரம்பத்திலிருந்தே தேவன் அவர்களை ஒன்றாக ஆக்கினார். கணவன் மற்றும் மனைவி ஒன்றுபட்டு நடுவில் கிறிஸ்துவை மையமாகக் கொண்டு. கிறிஸ்துவின் திருமணம் என்பது காதல் மட்டுமல்ல, அது தியாகம், அது மன்னிப்பு, அது உடன்படிக்கை. பலமான திருமணங்கள் தானாக உருவாகாது, அவை நோக்கத்துடன் கட்டப்படுகின்றன. நாம் திருமணங்களை பலப்படுத்தினால் குடும்பங்கள் பலப்படும், குடும்பங்கள் பலப்பட்டால் சபை பலப்படும். அதனால்தான் கஜாங் அசம்பிளி ஆஃப் காட் MCM மேரிட் கப்புள் மினிஸ்ட்ரி எனும் ஒரு சிறப்பு ஊழியத்தை நிறுவியுள்ளது. திருமணங்களை நோக்கத்துடன் கட்டி எழுப்பவும், உடைந்த உறவுகளை சீர் செய்யவும், கணவன் மனைவி இருவரும் ஆன்மீகமாக ஒன்றாக வளரவும், கிறிஸ்துவை மீண்டும் அவர்களின் உடன்படிக்கையின் நடுவில் நிலைநிறுத்தவும் உருவாக்கப்பட்ட ஒரு ஊழியம். ஏனெனில் இது ஒரு திருமணம் மட்டுமல்ல, இது ஒரு உடன்படிக்கை. MCM Married Couple Ministry